பொலிட்டிக்ஸ் வச்சு ஒரு சின்ன ஷார்ட் வீடியோ பார்த்துடலாம். சீமானும் ஒரு அருண்னா வரணும் தெரியல, சாரி வருண் தான், சாரி அருண் தான் நினைக்கிறேன். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இந்த இருக்கு உங்க சீட் தெரியுது, நீ மூடு. போலீஸ்காரர் வந்து சீமான் மேல அவதூறு வழக்கு போட்டிருந்தாரு. அவங்க ஃபேமிலியை வந்து இவங்க அவதூறா பேசுறாங்க. ஒரு வார் போயிட்டு இருந்துச்சு இவங்க 2 பேருக்குள்ள, போலீஸ்காரங்களுக்கும் பொலிட்டிஷியனுக்கும் ஒரு வார் போயிட்டு இருந்துச்சு. இதுல பயங்கரமா சிக்குன்னு இருந்தாப்புல சீமான். எல்லா ஆங்கிலையும் சீமானை கட்டினாங்க. மூக்காமுத்து அப்படின்ற ஒருத்தர் மறைவு நடந்துச்சு. ஒருத்தரோட இறப்பு ஒருத்தவங்களுக்கு சாதகமா மாறும் அப்படின்னு அரசியல்ல தான் இங்க பார்க்க முடியும். அவரோட இறப்பு நடந்துச்சு. இதனை காரணமா காட்டி கோபாலபுரத்துக்கு போனாப்புல, போய் மரியாதை நிமித்தமா கேட்டு வந்தாப்புல. இவர் போயிருக்க வேண்டிய வீடு யாருக்கு? அவர் மூக்காமுத்து அவங்க வீட்டுக்கு போயிருக்கணும். எதுக்கு இவர் வீட்டுக்கு போறாரு? பல வருடங்களா அவர் உடல்நிலை சரியில்லாம இருக்கும் போது டைமிங்லே ஒரு சில ஆளுங்கட்சி ஆட்கள், எதிர்கட்சி ஆட்கள்லாம் உதவி செஞ்சு அவர் தேறி வந்திருக்காரு. இவங்க உதவி செய்யலை. அப்போ இவங்க குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் மேபி ரொம்ப பெரிய ஒரு கனெக்ஷன் இல்லை. இவர் போய் இவரை பார்க்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. இந்த அளவுக்கு தம்பிகளுக்கு தெரியுமா? அவங்க ஒரு ஜாம்பி கூட்டம் தான், அவங்களும் ஒரு வகையில் ஜாம்பி தான். ஸோ பார்த்துட்டு வந்துட்டாரு. இது வெளியே நிறைய பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பெட்டி வாங்கிட்டாரு, அதனால தான் டிவிகே அடிக்கிறாரு. டிஎம்கே எல்லாம் தொடர்றது இல்லை, ஒரே ஒரு டார்கெட்டா டிவிகே வச்சு அடிச்சுட்டு இருக்காப்புல அப்படின்னு பேசுறது வெளியே ரொம்ப லெவலில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது தெரிஞ்ச உடனே ஒரு மீட்டிங்கை அரேஞ்ச் பண்றாங்க. இவங்கள பேசிக்கிற மாதிரி சாட்டை வருவாப்லையா, சாட்டை தான் ஒரு பேர் மாற்றி சொல்லிட்டு இருக்கேன். சவுக்கு சாட்டை எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும். சாட்டை ஒரு வீடியோவில் வராப்புல, ரிச்சுவல் வீடியோ வராப்புல, அண்ணா நீங்கள் வந்து மூக்காமுத்தவங்க மறைவுக்கு அவங்க போய் பெட்டி வாங்கிட்டீங்களாம்ல, எப்படி கூட போனது இவர், வாங்கினது அவர், சரி கூட உட்கார்ந்தது இவர், இவங்க 2 பேரும் போயிட்டு வருவாங்களா, இவங்க 2 பேருமே பேசிப்பாங்க அதை பற்றி, கொடுப்பாங்க. அது மாதிரி வீடியோ வராப்புல வந்துட்டு என்னென்ன எப்படின்னு சொல்கிறாங்க. சே அப்படிலாம் கிடையாது, ஏதோ ஒரு உருட்டுறாப்புல நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு புரியுதா? ஒவ்வொரு டைம் வந்து ஓட்டுக்கு காசு கொடுக்கறது, இந்த எலெக்ஷனில் ஜெயிக்கிறதுக்கு ஓட்டுக்கு காசு கொடுக்குறதெல்லாம் இப்போ எல்லாருமே நார்மலாகவே எல்லாருக்குமே தெரியும். ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். இது ஒரு தப்பான ஒரு விஷயம் தானே, இது ஒரு சட்டப்படி குற்றம் தானே. ஆனால் இது எல்லாருக்குமே தெரியும், நார்மலாக தெரியும். எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க வீட்டில் இல்லை பக்கத்து வீட்டில் எல்லாருமே அதை வாங்கியிருப்பீங்க, ஓட்டுக்கு காசு வாங்கியிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துருச்சு, எல்லாமே நார்மலைஸ் பண்ணப்பட்டுருச்சா? இப்போ இவர் பெட்டி வாங்கியிருக்கான்றது அதிகமாக பேசப்பட்டோன்னே இவனுங்களே இவங்க பேசிக்கிட்டு இதை நார்மலைஸ் பண்ணிட்டாங்களா? இப்போ இந்த போலீஸ்காரருக்கும் இவருக்கும் ஒரு பஞ்சாயத்து பெரிய லெவலில் போயிட்டு இருந்துச்சு. இவரை கட்டி லாக் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் டிஎம்கே தான் பரம எதிரின்னு சொல்லிட்டு சண்டை விட்டுட்டு இருந்தாப்புல. இவர் அந்த போலீஸ்காரரை வச்சு லாக் பண்ண உடனே அந்த ஒரு அக்கா விஜயலட்சுமி அக்காவா, அவங்க 2 பேரை வச்சு ஒரு லாக் பண்ணாங்க. லாக் பண்ணி ஒரு வேலை பண்ணிட்டாங்க. பண்ணோடனே இப்போ என்னாச்சு, அந்த அக்காவும் பேக் ட்ராப் போயிடுச்சு, அந்த அக்கா வெளியே போயிடுச்சு. இப்போ இந்த இவரோட வழக்கில் இருந்து வெளியே வந்துட்டாரு. அண்ணன் ஃப்ரீ ஆயிட்டாரு. ஸோ பெட்டி வாங்கினாரா என்ன வாங்கினாரா அதெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஒரே ஒரு விஷயம், இவருக்கு சுற்றி ஒரு பாலிடிக்ஸ் நடக்குது, அது உண்மை. அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்க முடியுது. இது புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கோங்க. இல்லை அடுத்த ஒரு விஷயம், இந்த கேக் கட் பண்ணுவாங்க, இந்த ரவுடிஸ் எல்லாம் இருப்பானுங்க. நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன். பெரிய ஒரு பொருளை தூக்கிட்டு வந்து கேக் வெட்டி கொண்டாடுவாங்க, ஏதோ ஒரு கெத்து மாதிரி பண்ணுவாங்க. அப்படி ரவுடிஸ் பண்ணி வீடியோ போட்டாங்க, ஃபோட்டோ போட்டாங்கன்னா அரெஸ்ட் பண்ணி மாவு கொட்டு போட்டு அனுப்பிடுவாங்க. தலைவர்கள் பண்ணாங்கன்னா அது பெரிய பிரச்சனை கிடையாது. தலைவர்களுக்கு எதுக்கு வால் பரிசு கொடுக்குறாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. இது மன்னராட்சியாக நடந்துட்டு இருக்கு. ஸோ முடியாட்சியாக நடந்துட்டு இருக்கு. அது நம்ம செங்கோல்லாம் கொடுப்பாங்க. இது இருக்கும், செங்கோல் கூட விடுங்க, அது ஒரு அரசு ராஜ்யத்துக்கு ஒரு சம்மந்தப்பட்ட விஷயம் கூட உழட்டி விட்டுறலாம். வால் கொடுக்கப்பட்டிருக்கு. ரீசெண்டாக நம்ம உதயண்ணா இருக்காப்ல, அவங்களுடைய பிறந்த நாளுக்கு ஏதோ பெரிய வால் கொடுத்துருக்காங்க, முன்னாடி கேக் இருந்திருக்கு. ஸோ அவர் அதை வச்சு வெட்டினாரா வெட்டலாம் அப்புறம். ஆனால் இது வந்து ஒரு ரவுடிகள் பண்ணாங்கன்னா அவங்களை அரெஸ்ட் பண்ணி மாவு கட்டு போடுறாங்க. அதே கொஞ்ச நாளுக்கு 2 நாள் 3 நாள் முன்னாடி நியூஸு, கொஞ்சம் முன்னாடி வந்த நியூஸில் பார்த்தீங்கன்னா மாவு கட்டு போடப்பட்டிருக்கு, ரவுடிகள் பிறந்த நாள் கொண்டாடப்பட்டிருக்கு போயிருக்கு. அடுத்து இந்த பக்கெட்டு இவர் நியூஸை டிஎம்கே எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சோன்னே ஏடிஎம்கேல இருந்து அம்மா அவங்க கையிலையும் பெரிய வால் கொடுத்து வச்சிருக்காங்க. அப்போ இது என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்கள A1 அக்யூஸ்ட்னு சொல்லிட்டு அவங்கள அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருந்தாங்க. அவங்க தண்டிக்கப்பட்டாங்கல்ல, ஸோ குற்றவாளி தானே. ஸோ A1 அக்யூஸ்ட்னு சொல்லி உள்ளே வச்சுருந்தாங்க. ஸோ உங்களுக்கான தலைவர்கள் வந்து கையில் எவ்வளோ பெரிய பொருள் வச்சுருந்தாலும் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணான். அவங்க அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணனால தானே சொத்து வழக்கு கேஸில் உள்ளே போனாங்க. அது பொய்யான கேஸ்னால் அது நினைச்சிருக்கு அதில் கோர்ட்டில். ஸோ அப்போ உண்மையான கேஸ் தானே, அதனால தான் ஜெயிலுக்கு போயிருக்காங்க. அப்போது அரசாங்கத்துக்கும் அதிகாரத்துக்கும் இத்தனைக்கும் அவங்களுக்கு வாரிசு இல்லை, ஹஸ்பண்ட் குழந்தைலாம் எதுவுமே இல்லை. ஆனால் அப்படி இருக்கும் போதும் அந்த அரசாங்கத்தையும் அதிகாரத்தையும் உள்ளே உட்காந்துக்கிட்டு அவங்களால என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இவங்க தான் தலைவர்கள். ஆனால் இதே ஒரு சாதாரண பாமர், இப்போ நீ காலையில் நியூஸ் பார்த்தேன், ஒரு பைக்கில் ஒரு பையன் போயிருக்கான் போல, பின்னாடி நம்பர் பிளேட் இல்லை, அவன் வண்டியை பிடிங்கி ஸ்டேஷனுக்கு வான்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காங்க. இது இவங்கெல்லாம் பண்ணுறாங்க. இவங்க வந்து ஒரு சாதாரண ஒரு ஆட்களுக்கும், அதாவது மக்களுக்கும் அதிகார வர்க்கத்துக்கும் பணத்துக்கும் இருக்க டிஃப்ரென்ஸு நான் நாளுக்கு நாள் பார்த்துக்கிட்டே இருக்கேன்.
பணம் அதிகமாக இருந்துச்சா குடிச்சிட்டு ரோட்லேயே வரணும். ஏன் நம்ம விக்ரமோட பையன் நினைக்கிறேன், சம்திங் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி விக்ரமோட பையன் குடிச்சுப்புட்டு ஒரு காரை டிரைவ் பண்ணிட்டு போய் அங்கேருந்து ஓடி போய் இந்த மாதிரி நியூஸ்லாம் பார்த்துருக்கோம். இதே மாதிரி ஷாருக் கானோட பையன் வந்து ஏதோ ஒரு ட்ரக் கேஸில் மாட்டினான். இப்போ என்ன, அவன் பாட்டு பப்ளிக்கில் ஃபோட்டோ எடுத்து போயிட்டு இருக்கான். ஸோ பணத்துக்கும் அதிகாரத்துக்கும் இங்கே சலுகைகள் அதிகம். ஸோ இது இந்தியா, டிஜிட்டல் இந்தியா. ஸோ பணமும் அதிகாரமும் ரொம்ப பாதுகாக்குது, சட்டத்தை பாதுகாக்குது பயங்கரமாக. ஆனால் பணமும் இல்லை, அதிகாரமும் இல்லை, உனக்கு ஒரு பின்னாடி ஒரு சாதியோ சங்கமோ எதுவுமே இல்லைன்னா நீதான் குற்றவாளி. எந்த தவறு செய்தாலும் சட்டம் தன் கடமையை செய்யும். அற்புதமான ஒரு வாழ்க்கையில் வாழ்ந்துட்டு இருக்கோம், பெருமைப்பட்டுக்கணும். இன்னொரு அக்கா, ஒரு சினிமாக்கார அக்கா தான், 41 பேர் இறந்ததுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அந்த அக்கா என்ன அர்த்தத்தில் சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. பட் அவங்க சொன்ன மேட்ரு உண்மை. 41 பேர் கொண்டிருக்காங்க, செத்து போயிருக்காங்க, இவங்கெல்லாம் என்ன பரிதாபப்படணும், இவங்க மேலே எனக்கு கன்சர்னே கிடையாது, இவங்க மேலே நாங்கள் அனுதாபமே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. கரெக்டாக தான் சொல்லியிருக்காங்க. 41 பேர் இவரை பார்க்க போய் தான் ஏதோ ஒரு பாலிடிக்ஸ்லாம் இறந்துருக்காங்க. திரும்ப திரும்ப அவரை பார்க்குற கூட்டம் கொடுத்து திரும்ப ஒரு காலேஜில் மீட்டிங் வச்சாலும் சுற்றி செட்டு போடுறாங்க. ஸோ உன்னை அசிங்கப்படுத்துறாங்க, நீ செத்து போகிற, இது தெரிஞ்சும் அங்கே போறேன்னா உனக்கு அனுதாபப்படுறதுக்கு நீ அதுக்கு தகுதியான ஆளா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. எனக்கு கரெக்டான கேள்வி மாதிரி தான் பட்டிருக்கு. இந்த பாலிட்டிஷியனை பார்க்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ தைரியம் வந்துருச்சு அப்படின்ற பார்க்கும்போது நமக்கு பயம் வருது. உண்மையை பேசுகிறப்போ நமக்கு பயம் வருது. காரணம் என்ன அப்படின்னா, பொய்கள் அதிகமாயிருச்சு அப்படின்னா உண்மைக்கு இங்கே இடம் இல்லை. உண்மை பேசுகிறேன் கோமாளியா தெரியும். இந்த ஒரு வீடியோ கிளிப் பாருங்க. நான் வந்து அரசியல்வாதி கிடையாது. நான் பேசுறேன்ல, இங்க வருமா, நான் வந்து அரசியல்வாதி கிடையாது, நான் பிசினஸ் மேன். நான் வந்து அரசியல்வாதி கிடையாது, நான் பிசினஸ் மேன். நான் ₹1 கொடுத்தேன்னா எனக்கு ₹1,000 வருதான்னு தான் யோசிப்பேன். நான் ₹1 கொடுத்தேன்னா எனக்கு ₹1,000 வருதான்னு தான் யோசிப்பேன். ஓகேவா? நான் ஒண்ணு செஞ்சு கொடுத்துட்டேன், நீங்க போட்டதுக்கு செஞ்சு கொடுத்துட்டேன். திருப்பி ரைட், நான் 200% உங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்துறேன். அதாவது கவர்மெண்ட்ல இல்லைன்னா கூட எங்க அப்பா நிறைய காசு வச்சிருக்காரு, அதை வச்சு செஞ்சு கொடுத்துருவேன். அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, நீங்க வந்து ஒரு ஓட்டு போட்டதுக்கு வந்துருச்சு இதெல்லாம், நீங்க அடுத்த தடவை எனக்கே ஓட்டு போட்டீங்கன்னால என்ன கரெக்டா, அப்பதான் திருப்பி இதுவும் வருங்கிறத சொல்றேன். அந்த படம் பார்த்து கதை சொல்லுங்க IW அடிக்கடி போடுவாப்ல. வீடியோ பார்த்து, விர்ச்சுவல் வீடியோ பார்த்து உங்களுக்கு ஏதாவது புரியுதா? அவர் அரசியல் பண்ண வரல, அதாவது சேவை செய்ய வரல, பிஸ்னஸ். ஓட்டுக்கு நாங்கள் 10,000 கொடுத்தோம்னா நாங்கள் உங்கள் பேர்லேருந்து 15,000 எடுக்க தானே செய்வோம். கரெக்டான சொல்கிறாரு. இதுதான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கோம். ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கும் போது தப்பு அந்த மாதிரி இந்த மாதிரின்னு இருந்தீங்க. இப்போ வேற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அவங்களோட தைரியத்தை பார்த்தீங்களா? ஓசி பஸ்ன்னு சொல்கிறவங்களாம் அரசாங்கத்தில் வந்துட்டு மக்கள் கொடுக்குற சலுகை, அதாவது இவங்ககிட்ட இருந்து வரிப்பணத்தை வாங்கி அவங்களுக்கு சேவை செய்கிறாங்க. அவங்களுடைய சிரமத்தை குறைக்கிறாங்க. பஸ் காசு கூட கொடுக்க முடியாமல் நிறைய பேர் வேலைக்கு போகிறவங்க பெண்கள் இருக்காங்க, அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னு ஒரு சலுகையை கொடுத்துட்டு இந்த பக்கம் போகிற போக்கில் தொட்டிலையும் ஆட்டி விட்டு பிள்ளையும் கிள்வாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பண்ணுற ஒரு அதிகாரத்துக்கு சரியான தகுதி இல்லாத ஆட்களை உட்கார வச்சா அப்படிதான் இருக்கும். அப்படி பேசுகிற ஆட்கள் இருக்காங்க. இப்போ இங்கே பேசுகிறத பார்த்தீங்களா, நான் பிஸ்னஸ் மேனுங்க, ₹1 போட்டால் ₹1,400 எடுக்க தான் பார்ப்பேன். இந்த ₹1 நீங்கள் ஒரு ஆள்கிட்ட பாருங்க, எத்தனை கோடி பேர் இருக்கும்னு வச்சு பாருங்க. ஒவ்வொருத்தன்ட்டே ₹1,400 எடுத்தா எத்தனை கோடி பேர் எடுத்திருப்பாங்கன்னு வச்சு பாருங்க. ஸோ கணக்கு கூட்டி போட்டு பாருங்க எவ்வளோ பேர் வரும். ஒரு வார்டு ஒரு மாவட்டத்தில் எடுத்தாலே எவ்வளோ வரும்னு யோசிச்சு பாருங்க. ஓப்பனாக தான் சம்பாதிக்கிற பற்றி பேசுகிறாங்க. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிக்சி கிரைண்டர், இந்த இலவசத்தை பற்றி பேசுனாங்க. ஒரு ஊரல் புரட்சி ஒருத்தர் கத்திட்டு இருந்தார்ல, பைக் இலவசமாக தராங்க. இதுதானே மிக்சி கிரைண்டர் கொடுத்து ஓட்டுவாங்க. நான் இப்போ நீ பைக் அதை ஒரு அக்கா வீடியோ போட்டு கலாய்ச்சிட்டு இருக்கு. உண்மையிலே நான் கேட்குறேன், டிவிக்கு ஃபாலோவர்ஸ்ட்டை நான் கேட்குறேன், உங்களுக்கு மண்டையில மூளை இருக்கா இல்லையா? எனக்கு சத்தியமாக தெரியல. நீங்கள் தானடா அந்த ஒரு ஊரல் புரட்சியில் வந்து இலவச பொருட்கள் கொடுத்து தான் மக்களை முட்டாளாக்கி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பேசுறாருன்னு சொல்லிட்டு புரட்சி பேசுனீங்க, கதரை விட்டீங்க, ஃபயர் விட்டீங்க. இப்போ அவர் ஆட்சிக்கு வரும்போது கூட, அதாவது எலெக்ஷனுக்கு வரும்போது கூட நீங்கள் நிறைய டைம் அந்த வீடியோஸ் கிளிப்லாம் ஷேர் பண்ணீங்க. இப்போ உங்கள் ஆள் வந்து ஒரு லிஸ்ட் விட்டுருக்காப்புல, வீட்டுக்கு ஒரு கார் வாங்குற அளவுக்கு பொருளாதாரத்தை உயர்த்துவாராம், வீட்டுக்கு ஒரு பைக்கா. இதுக்கு பேர் என்ன? இதுதானே மிக்சி கிரைண்டர் அவங்க சின்ன லெவலில் கொடுத்தாங்க, நீங்கள் பெரிய லெவலில் கொடுக்குறீங்க. இது என்ன? அதாவது எலக்ட்ரானிக்கல் பைக் இருக்குல்ல, அது வந்து நிறைய ஸ்டாக்ல இருக்கு. பெட்ரோல் டீசல்லாம் முடிய போகுது. இது எலக்ட்ரானிக்கல் வெஹிக்கிளுக்கு போகிறாங்க. அதுக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு ரிசோர்ஸ் இருக்குது, மிகப்பெரிய ஒரு கார்பரேட் இருக்குது பின்னாடி. எந்த ஏரியாக்குள்ள என்ன டெக்னாலஜி நீ யூஸ் பண்ணணும், எந்த பொருட்களை நீ யூஸ் பண்ணணும், அவன் தான் முடிவு பண்ணுவான். இவ்வளோ நாள் பெட்ரோலில் வச்சு மையப்படுத்தி போயிட்டு இருந்துச்சு. பெட்ரோல் கார்பன் இது பண்ணுது, ஓசோன் லேயர் பாதிக்கப்படுது, பூமியை சூடுபடுத்திட்டீங்க, வெப்பமாக்கிட்டீங்கன்னு கதறிக்கிட்டு இருப்பான்ல. இதே கூட்டம் இதை என்னைக்கோ நிறுத்திருக்கலாம்.
ஏன்னா அவன் உருவாக்கி வச்சிருக்க பல லட்சம் பலாயிரம் கோடி வெஹிக்கிள்ஸ்லாம் பெட்ரோல் டீசல் எல்லாம் ஓடுது, அதெல்லாம் வித்து தீத்துட்டு அதுக்கப்புறம் அவன் போவான், அதாவது எலக்ட்ரானிக்கலுக்கு போவான். அதுக்கு போயிட்டான்னா அதுக்கப்புறம் இவனே புனிதனா மாறிடுவான். சிச்சி பெட்ரோல் டீசல் கார்லாம் ஓட்டலாமா, நீங்களாம் பாவம் பண்றீங்கடா, ஏன்டா இவ்வளவு வருஷமா நீங்க யாரா வித்துட்டு இருக்கீங்க, எவனும் கேட்க மாட்டான். ஏன்னா அந்த கம்பெனி எங்க இருக்கு, எங்க இருந்து மேனுஃபேக்சர் பண்றான், இவனுக்கு லீடு யாரு, இவனோட மோனோபுலி பண்ணி எங்க அந்த ஹப் இருக்கு, இதெல்லாம் தேட மாட்டாங்க. இந்த கம்பெனி இந்த விக்கிது நான் வாங்குறேன், இவ்வளவுதான் அவனுக்கு தெரியும். அதுக்கு மேல எதுவுமே தெரியாது. ரோட் டாக்ஸ் ஒன்று கட்டுறாங்க, அது எங்க ரோடு இருக்கு, எந்த ரோட்ல ஓட்டலும் கூட எவனுமே தெரியாது. கொடுமாட்டா. ஸோ இவ்வளோதான் கோமாளி கூத்து நடந்துட்டு இருக்கு. இதில் பார்த்துக்கிட்டு நம்மளும் வேடிக்கை பார்த்துட்டு கை தட்டி சிரிச்சு தான் போகணும். கூட்டத்தில் ஒருத்தனை கடந்து போதான் பார்க்குறேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த நம்ம பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மெம்பர்ஸ் ஆட் ஆகுங்க. சூப்பர் தேங்க்ஸ் சூப்பர் சேட்லாம் பாருங்க. அடுத்த வருஷத்துல சந்திக்கலாம். ஜனங்களுக்கு சுதந்திரம்னா என்னன்னு சொல்லி தர புரியுது. ஒருத்தரும் சுதந்திரம்னா ஒரு மாதிரி புரிஞ்சு வச்சிருக்காங்க. நீ காட்டுக்கோழி மாதிரி இங்க அங்க பார்க்கறது சுதந்திரம்னு சொல்வேன். ஆனா அவங்க எல்லாம் பிராய்லர் கோழி ஆயிட்டாங்க. ஐயா, எங்களை கறிக்கடை கொண்டு போகும்போது டிவிஎஸ் 50 பின்னாடி இப்படி தொங்க விட்டு கூட்டிட்டு போறீங்களே, மூக்கு ரோட்ல உரசிட்டே வருது, கொஞ்சம் உயரமா தூக்கி கட்டினீங்கன்னா நாங்க சந்தோஷமா இருப்போம்னு கெஞ்சுவாங்க. இவங்களுக்காக போராட போறியாடா?